கர்த்தரும் இப்பரும் இரட்சகருமான உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தலைவணங்கி ஜெபம் செய்வேன். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக நன்றி எடுக்கிறோம். நீர் எங்களுக்காக மரித்தீர், உயிர்த்தீர், எங்களை ரட்சிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரிப்பு, உயிர்த்தெழுதல் அனைத்தும் அவர் பிறப்பதற்கு 800-900 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகளின் மூலமாக உரைக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கன், மீகா தீர்க்கன் மூலமாக அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக அங்கே உரைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் அந்த வார்த்தையின்படி, அவர் சொன்ன வாக்குகளின்படி அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். ஆதாரமாக மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அது தெளிவாக, அது திறக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறது. இன்றைக்கு உலகிலே எத்தனையோ பேர்கள் உலகத்திலே வருகிறார்கள், போகிறார்கள், மரிக்கிறார்கள், அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். ஆனால் உலகத்திலே திறக்கப்பட்ட கல்லறை இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு கல்லறை. நீங்கள் வேதத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் அநேகர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ ராஜாக்கள், தலைவர்கள், மத தலைவர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், விசுவாசிகள், விசுவாச உலக மக்கள் மரிக்கிறார்கள், கல்லறைகளாக சிலர் எரியூட்டப்படுகிறார்கள். எலியா காலத்திலே சாரிபாத் விதவை மகன் உயிரோடு எழுப்பப்பட்டான். எலிசா காலத்திலே சூனியாமேலின் மகன். இயேசு லாசரு, எவரின் மகள், நாயனூர் விதவை மகன், அநேகர் அவர் உயிரோடு எழுப்பினார். பவுல் ஐத்துகை வாலிபன் உயிரோடு, பேதுரு தொற்காலை உயிரோடு எழுப்பினார். பாலியாங்கிச்சோ தனது மகனையே உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. சுமித் விக்கில்ஸ் அநேகரை உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுந்தவர்கள் வாழ்ந்தார்கள், மீண்டும் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே மரித்து உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்த பிறகு அந்த காட்சி கொடுத்தார். முதலாவது நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன? அவர் உயிரோடு எழுந்து வேத வாக்கியங்கள் நிறைவேற உயிரோடு எழுந்தார் என்று சொல்லப்படவில்லை. அவர் 40 நாள் அளவிலே அங்கே அநேகருக்கு அங்கே காட்சி கொடுத்தார். நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 34 கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிக்க தாங்கள் அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஆகவே அவர் மரித்து உயிரோடு எழுந்து காட்சி கொடுத்தார். முதலாவது அவர் காட்சி கொடுத்தவர். அவர் உயிருள்ளவர், அவர் ஜீவிக்கிறவர், நேற்றும் இன்று என்று மாறாதவர். அவர் வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்தார். நம்முடைய ஒவ்வொரு பாவங்கள் அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வேதனைகளை சகித்தார், பாடுகளை சகித்தார். அதே நேரத்திலே அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து தன்னை காண்பித்தார், காட்சி கொடுத்தார். நீங்கள் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அந்த மகதலேனா மரியாளை குறித்து மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு இயேசுவோடு இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில், அவரோடு இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். ஆகவே முதலாவது காட்சி அந்த மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு அங்கே
கொடுக்கப்பட்டது. அவள் 7 பிசாசு இயேசு காலத்திலே 7 பிசாசுகளை துரத்தப்பட்ட அந்த சகோதரி இயேசுவோடு இருந்தவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அறிவித்தார். லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எம்மாவூர் சீஷர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? பயந்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள், நடந்து போகிறார்கள். இப்படி எங்களோடு இருந்தார், அவர் சொன்னார், ஊழியங்களை நிறைவேற்றினார், அற்புதங்களை பார்த்தோம், எங்களை ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம். இப்படியெல்லாம் அவர்கள் புலம்பிக் கொண்டு செல்லுகிற நேரத்திலே ஆண்டவர் அவர்களோடு பேசினார், தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ அவர் தன்னை காண்பிக்கிற அந்த நேரத்தில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டார்கள். அந்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு சொன்ன காரியங்கள், நடந்த காரியங்கள், அற்புதங்கள், அவர் இப்படி எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்றெல்லாம் நாங்கள் நம்பியிருந்தோம், அவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு இயேசுதாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எம்மாவூர் சீஷர்கள், அடுத்து பூட்டிய அறைக்குள்ளே இருக்கிற அந்த சீஷர்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 19 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அந்த பூட்டிய அறைக்குள்ளே அங்கே இருக்கிற இடங்களிலே அவர் தன்மை காண்பிக்கிறார். அந்த யோவான் 20:19 நீங்கள் அருமையாக அங்கே சொல்லப்படுகிறது. 20ஆம் அதிகாரம் 10 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆகவே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டார், கல்லறையில் வைக்கப்பட்டு விட்டார், நாம் அவரோடு இருந்தவர்கள் என்ன செய்வார்களோ என்று பயந்து கலங்கி கதவு பூட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே சென்று இயேசு உங்களுக்கு சமாதானம் என்றார், தன்னை காண்பித்தார். அவர் காண்பிக்கிறவராக தோமாவிடத்திலே சென்றார், தன்னுடைய காயங்களை காண்பித்தார், விரலை போடும்படியாக சொன்னார். எல்லாம் தன்னுடைய காயங்கள், கைகள், கால்கள் எல்லாம் அந்த காயங்களை எல்லாம் காண்பித்தார். ஆவிகளுக்கு சரீரம் இருக்காதே என்றெல்லாம் சொல்லி தெளிவுபடுத்தினார். ஆகவே அவர் உயிரோடு எழுந்த பிறகு நடந்த ஒரு காரியம், தன்னை காண்பிக்கிறவராக இருந்தார். ஏதோ தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், சிலுவையில் அடிக்கப்பட்டார், உயிரோடு எழுந்து விட்டார், கல்லறையில் அவர் இருந்த சிலைகள் தான் கிடந்தது, அவர் இல்லை, உயிரோடு, அப்படி அல்ல, தன்னை காண்பித்தார். மத்தேயுவிலே சொல்லப்படுகிறது, பணம் கொடுத்து சேவகர்களுக்கு பணம் கொடுத்து யாரோ திருடி போய் விட்டார்கள் என்று சொன்னார்கள். வரலாறு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை தன்னை அவர் காண்பிக்காமல் பரலோகம் சென்றிருப்பார் என்றால் அன்றைக்கு மத்தேயுவிலே சொல்லப்பட்டது போல சேவகர்களுக்கு அங்கே சொன்ன ஒரு வார்த்தை, பணம் கொடுத்து சொன்னார்கள், யாரோ திருடி கொண்டு சென்று விட்டார்கள், அப்படிதான் வரலாறு சொல்லியிருப்பார்கள். ஆனால் தன்னை காண்பித்தார். மகதலேனா மரியாள் காண்பித்தார், எம்மாவூர் சீஷர்கள் காண்பித்தார், சீஷர்களுக்கு பலமுறை காண்பித்தார், தோமாவுக்கு காண்பித்தார். அதோடு மட்டுமல்ல, அங்கே அப்பங்களை கொண்டு வர சொல்லுகிறார். அந்த கொண்டு வந்து அப்பத்தை பிட்டு அங்கே ஆசீர்வதிக்கும் போதுதான் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? உடனே அவர் மெய்யான இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அங்கே காண்பிக்கிறதாக நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது அவர் காட்சி கொடுத்தார். முதலாவது நாம் பார்க்கிறோம், அவர் என்ன செய்தார்? காட்சி கொடுத்தார். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது வல்லமை கொடுத்தார். அவர் எப்படி அற்புதங்களை செய்தாரோ, அதிசயங்களை செய்தாரோ, அதே போல ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருக்கலாம், பின்பற்றி செல்லுகிற யாவரும் 100 ஆண்டு காலமாக, எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், விசுவாசிகள், சீஷர்கள் எல்லாரும் அற்புதங்களை செய்யும்படியான அற்புதங்களை அவர் கொடுத்தார். நீங்கள் அந்த வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தியது. ஆகவே அவர் வல்லமை உடையவர். அவருடைய பிறப்பிலே ஏசாயா 9:6 சொல்லப்பட்டது, அவர் நாமம் அதிசயமானவர். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை இன்றைக்கு எல்லாருக்கும், எனக்கும் உங்களுக்கும்
இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எத்தனையோ முன்னோர்கள், நம்முடைய விசுவாச பெருமக்கள், ஊழியர்கள், பெரிய பெரிய தாசர்கள், இன்றைக்கும் திருச்சபைகளிலே ஒவ்வொருவருக்கும் அங்கே ஆண்டவர் அதிசயத்தை அங்கே செய்கிறதாக நாம் பார்க்கின்றோம். வல்லமையை கொடுக்கிறார், ஒவ்வொருவருக்கும் வல்லமையை கொடுக்கிறார். நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களிலே இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். ஆகவே அவருடைய நாமம் அவருடைய வல்லமையை கொடுக்கிறார். சிறியோருக்கும் பெரியோருக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியருக்கும் யாவருக்கும் அந்த வல்லமையை அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அந்த வல்லமையை தந்து தேவன் அங்கே என்ன செய்கிறார்? பெரிய காரியங்களை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். வல்லமை தருகிற ஒரு தேவன். அன்றைக்கு மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13 நூற்றுக்கு அதிபதி பார்த்து சொன்னார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னவர். அந்த நாளிலே அவருடைய வேலைக்காரன் என்ன செய்தான்? சுகமானான். ஆகவே அவ்விதமாக அவர் வல்லமையை கொடுத்த மகத்துவமான ஒரு தேவன். இன்றைக்கும் ஒவ்வொருவருக்கும், விசுவாசிகளுக்கும் சரி ஊழியருக்கும் சரி, குணமாக்குகிற வல்லமையை கொடுக்கிறார். குணமாக்குகிற வல்லமை. நீங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 நீங்கள் பார்க்கும்போது தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த வல்லமையை உயிரோடு எழுந்த பிறகு அநேகருக்கு அவர் கொடுக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவர்களுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள், அவருடைய விசுவாசிகள் அனைவருக்கும் அந்த அற்புதத்தை கொடுக்கிறார். ஒரு வாலிபன் சென்னையிலே சுகவீனமாக இருக்கிறார். இருதயம் பலவீனப்பட்டு கைகால்கள் விழுந்து மரித்து போவான் என்று போடப்பட்ட ஒரு நிலை என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சாட்சியெல்லாம் விதமாக தான் அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஒருவர், எல்லா மருத்துவர்களும் கைவிட்டு அவருடைய சாமிகள் எல்லாம் கைவிட்டப்பட்ட நிலையிலே அவருடைய வீட்டிற்கு ஒரு கிறிஸ்தவ வாலிபன் வருவான். அப்ப அந்த தாயார் அந்த வாலிபன்ட்ட கேட்டாங்க, எப்பா நீ என்னுடைய மகனுக்காய் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அறையிலே கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை வெளிப்படும். எத்தனை இயேசு உயிரோடு எழுந்த பிறகு நடந்த எத்தனையோ அதிசயங்கள் அது ஒன்று. அப்ப அவர் வல்லமையை கொடுக்கிறார். அந்த வல்லமையை அந்த வாலிபன் உணர்கிறான், அவன் சுகமடைகிறான். இன்றைக்கு உலகம் முழுவதும் அவரால் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுகிறார். மோகன் சி லாசரஸ், பிரதர் மோகன் சி லாசரஸ் என்று அவருடைய சாட்சி அவரும் சொல்லுகிறார், அவரை குறித்து மற்றவர்களும் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு வைராக்கியமான பிற மதத்தை சேர்ந்த அவர் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை அந்த அறையிலே உணர்கிறார், சரீரத்திலே உணர்கிறார், குணப்படுகிறார். ஆகவே குணமாக்குகிற ஒரு வல்லமை. அவருடைய தழும்புகளாலே குணமாக்குகிறீர்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் நமக்காக செத்து அவருடைய தழும்புகளாலே குணமாக்கப்படுகிறோம். இன்றைக்கு யாவர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், ஊழியர்கள், எல்லாருக்கும் அவருடைய வல்லமை வெளிப்பட செய்வார். அந்த வல்லமை நமக்குள்ளே காணப்படுகிறது, தேவனுடைய வல்லமை. அவர் குணமாக்குகிற வல்லமை உடையவர், எல்லா வல்லமை உடையவர், அதிகாரத்தை உடையவர். நீங்கள் லூக்கா 5:17 அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது, உபதேசித்து கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரித்து வந்த பரிசேயரும் நியாயஸ்தரிகளும் உட்கார்ந்தார். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை. இன்றைக்கும் அந்த வல்லமை சபைகளிலே, தனிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ விசுவாசியின் இடத்திலே அங்கே காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, மகத்தான ஒரு வல்லமை. நாங்கள் வாலிப பருவத்திலே சென்னை வேத கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த நேரத்தில் மூணார் பகுதியிலே கேம்ப் போட்டிருந்தார்கள், ஒரு கிறிஸ்தவ முகாம். எங்களுக்கு ஊழியங்கள். அப்போ நாங்கள் அங்கே தங்கி ஊழியங்களை நிறைவேற்றி மூணார் பகுதியிலே நிறைவேற்றி வந்து பிறகு கேம்ப் முடிந்து வந்து விட்டோம். அப்போ அந்த தேயிலை தோட்டத்திலே பணியாற்றுகிற ஒரு தொழிலாளி, அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் அந்த கூட்டங்களுக்கெல்லாம் வருவார், சபை எல்லாவற்றிலும் அவர் பங்கெடுப்பார். ஒரு முறை ஒரு சகோதரிக்கு பிசாசு பிடித்திருந்ததாம். அப்போ எல்லாரும் அவங்க சொன்னாங்க, எப்பா நீ கிறிஸ்தவன் தானே, நீ ஜெபம் பண்ணு. அவருக்கு ஜெபம் பண்ண தெரியாது, படிப்புல குறைவானவர்.
தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற சகோதரன். அப்போ அவருடைய பேர் கோயில் நீ வந்து என்ன பண்ணு, உங்கள் சாமின்னு சொல்லி ஜெபம் பண்ணு. அப்போ அவருக்கு ஐயோ நமக்கு ஒன்றுமே பைபிள் விட்டு சரியாக வாசிக்க தெரியாத, நான் என்ன பண்ணுவது என்று சொல்லி அவர் புலம்பிக் கொண்டு இருந்தாலும் அந்த விசுவாசம், இயேசு உயிரோடு எழுந்தவர், அந்த உயிர்த்தெளியின் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு தெரிந்த வார்த்தைகளினாலே அவர் ஜெபம் பண்ணினாராம். ஜெபம் பண்ணி முடித்தோடனே பிசாசு ஓடிவிட்டது. பிசாசு என்ன செய்து விட்டது? ஓடிவிட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அந்த வல்லமை. ஆகவே முதலாவது அவர் நேரடியாக எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார், தன்னுடைய காயங்களை காண்பித்தார், நான் உயிரோடு எழுந்தது உண்மை என்பதை காண்பித்தார். அடிக்கப்பட்ட காயங்கள், சிலுவையில் அறையப்பட்ட காயங்கள் அனைத்தும் அவர் காட்சி கொடுத்தார். இரண்டாவதாக வல்லமை கொடுத்தார். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் அந்த வல்லமையை கொடுக்கிறார். உங்களாலே அற்புதத்தை செய்ய முடியும், உங்களாலே குணமாக்க முடியும், குணமாக்குற வல்லமையை நீங்கள் செய்ய முடியும், மனம் திரும்ப வைக்க முடியும். அதான் பிரசங்கங்கள் பண்ணுகிறோம், டிராக்ஸ் கொடுக்கிறோம், ஊழியங்கள் நிறைவேற்றுகிறோம், தெரு ஊழியங்கள், தனி ஊழியங்கள். ஒவ்வொரு ஊழியத்தின் மூலமாக அநேகரை நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட வைக்கிறோம். அதுதான் வல்லமை. மனம் திரும்ப வைக்கிற ஒரு வல்லமை. எப்பேற்பட்ட பாவியையும் மனம் திரும்ப வைக்கிற வல்லமை உங்களிடத்துல உண்டு. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து, அவருடைய ரட்சிப்பின் கிரியைகளை குறித்து நீங்கள் சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும், உங்கள் நாவினாலே அறிவிக்க வேண்டும். இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே இரட்சகர். அவரை அறிக்கை செய்கிறவர்கள், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்கிற அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது உங்கள் மூலமாக அந்த கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும், மனம் திரும்ப செய்யும், குணமாக்குதல் செய்யும். அப்ப சகல அதிகாரம் ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்குள்ளே தருகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும் பொழுது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே அவர் செய்தது, அவர் நேரடியாக காட்சி கொடுத்தார். இரண்டாவதாக வல்லமை கொடுத்தார். வல்லமை கொடுத்தார். ஊழியர்கள், விசுவாசிகள், அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் வல்லமையை அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 15 வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாகும்படி அவர்களை ஏற்படுத்தினார். இன்றைக்கு அவர் உயிரோடு எழுந்த பிறகு எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்கிறார். விசுவாசிகள், ஊழியர்கள், வாலிபர்கள், எத்தனை பேர் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் மூலமாக பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப சகோதரனை, சகோதரியே, திருச்சபை விசுவாசிகளே, பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்து வல்லமையை கொடுத்தார். அவர் காட்சி கொடுத்தார், வல்லமை கொடுத்தார். இன்றைக்கு எத்தனை பேர் எழுந்தார்கள்? நீங்கள் அன்னை தெரேசா அவர்களை குறித்து பார்க்கும்போது, அங்கே குஷ்டரோகிகளை, சமுதாயத்திலே இழிவுபடுத்தப்பட்ட மக்களுக்கு அவர் தன்னை தியாகம் பண்ணினார். அனாதை குழந்தைகள் எடுத்து வளர்த்தார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. 90 தொட்டில்கள் குழந்தைகள் கிடக்குமா. எல்லா குழந்தைகளுடைய ஒவ்வொரு தொட்டிலும் இணைப்பு, அந்த கயிறு அவருடைய கரத்தில் இருக்கும். நான் கல்கத்தாவில் சென்றெல்லாம் அந்த அந்த அன்னை தெரசா அவர்கள் தங்கியிருந்த இடங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் படுத்த கட்டில்கள். அப்போ அந்த அனைத்தும், எந்த குழந்தை அழுகிறது அங்கே அந்த படுத்திருக்கிற படுக்கையிலேருந்து அந்த கயிறு எழுப்பார்களாம். எப்படி பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். ஆண்டவர் அவர் இந்த வல்லமை, அந்த அன்னை தெரேசா அம்மையாருக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு வல்லமை. 90 தொட்டில்கள் குழந்தைகள் அங்கே இருக்கும். அனைத்து தொட்டில்களுடைய கயிறுகள் அவருடைய கரங்களில் இருக்கும். கட்டிலே படுத்திருப்பார்கள். எந்த குழந்தை அழுகிறதோ அந்த குழந்தைக்குரிய அந்த தொட்டிலுடைய கயிறை ஆட்டி என்ன செய்வார்கள்? தூங்க வைப்பார்களாம். எவ்வளவு ஒரு வல்லமை. அதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே கிடைத்த ஒரு பெரிய ஒரு வல்லமை.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எல்லாம் கிடைத்தது, பரிபூரணம் அடைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவர் காட்சி கொடுத்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவர் வல்லமை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கும் வல்லமை கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சங்கீதக்காரன் சொன்னான், சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனத்திலே என் கூப்பிடுதலை கேட்டார். என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கால்களை கண்மலை மேல் நிறுத்தி. என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி. அடிகளை உறுதிப்படுத்தி. அப்ப அவர் அங்கே நம்முடைய கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். அதுதான் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் நமக்காக வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்டார். தன்னுடைய நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தம் சிந்தினார். அவர் அடிகள் பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்காக நம்மேல் வருகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்காக அவர் தன்னை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக இன்றைக்கு வல்லமையை நமக்கு கொடுத்தார். தான் உயிரோடு வந்தது உண்மை, உயிரோடு எழுந்தது உண்மை என்று காட்சி கொடுத்தார். இரண்டாவதாக அவர் இன்றும் ஜீவிக்கிறார், இன்று உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக வல்லமையை கொடுத்தார். எனக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுக்கிறார், பார்த்து கொண்டுகிற யாவர் கொடுக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வல்லமையினாலே அபிஷேகத்தினாலே அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய தூய கரத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்த ஆண்டுடைய கரத்திலே என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். அதைதான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய வல்லமை. ஆகவேதான் அங்கே சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷத்திலே 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அந்த வெளிப்படுத்தின 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, அவர் உயிரோடு எழுந்தார். எல்லோரும் பார்த்தார்கள். அவருடைய வல்லமை கல்லறை தூக்கி எறியப்பட்டது. நான் அந்த இஸ்ரவேல் சென்றிருக்கும் போது அவருடைய கல்லறை நேரடியாக சென்று பார்த்திருக்கிறேன். அங்கு நாங்கள் ஒரு 44 பேர் குழுவாக சென்றிருந்தோம். அந்த இடத்துல ஒரு திருவிருந்து கூட நான் நடத்தினேன். நாங்கள் சென்ற குழுவினருக்கு திருவிருந்து நடத்தினேன். அப்ப அந்த இடம் இன்றைக்கு அவருடைய கல்லறை திறக்கப்பட்ட ஒரு கல்லறையாக இருக்கிறது. பிரிட்டன் இராணுவ தலைவர் சார்லஸ் கொடன் என்பவர் மண்டை ஓட்டை போல இருக்கிறதை கண்டார். 1883 கண்டார். 1894 அந்த இடம் வாங்கி த கார்டன் ஆஃப் டாம் என்று சொல்லி அந்த கல்லறையை பராமரிக்கிறார்கள். அது திறக்கப்பட்ட கல்லறை, இயேசு உயிரோடு எழுந்து திறக்கப்பட்ட கல்லறையாக அது 1894 அந்த இடம் வாங்கப்பட்டு இன்றைக்கு எல்லோரும் அந்த இடத்தை காண்கின்றார்கள். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து உயிர் திறக்கப்பட்ட ஒரு கல்லறையாக இருக்கிறது. ஆகவே அவருடைய வல்லமை நீங்கள் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52, 53 பார்ப்பீர்கள் என்றால், கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவானுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது, அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று சொல்லுவார். அவ்விதமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு காட்சி கொடுத்தார். இரண்டாவது, இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக வல்லமை கொடுத்தார். இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதனுடைய வல்லமை வேணுமா வேண்டாமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் முற்றிலுமாக உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நீர் எங்களுக்கு தாரும், உம்முடைய வல்லமை எங்களுக்கு தந்தளும் என்ற ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணியுங்கள். கடைசியாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், சாட்சி கொடுக்கும்படியான கிருபைகளை தந்தார். சாட்சிகளாக நம்மை வைத்திருக்கார். இன்னைக்கு அதுதான் சாட்சி. நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 26 நீங்கள் பார்க்கும்போது,
அதில் 15ஆம் வசனத்தை நீங்கள் காண்பீர்கள் என்றால், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15 அங்கே சொல்லுகிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு திருச்சபை சாட்சி, திருச்சபையில் உள்ள மக்கள் சாட்சி, நீங்களும் நானும் சாட்சி. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சாட்சிகள். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம் சாட்சிகள். ஆண்டவர் நம்மை அதிலிருந்து தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி என்று சொல்லுகிற இடத்திலே வேதமாணிக்க தேசிகர் என்பவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவருக்கு உறவினர் ஞானப்பிரகாசம் என்பவர் அவரை கடும் எதிர்ப்பு கொடுக்கிறார், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று. அப்போ அவர் அவருடைய மந்திரத்தை வைத்துக்கொண்டு உன்னை எப்படியாவது சாகடித்து விடுவேன் என்று சொன்னார். 8 நாள் மந்திரம், ஒன்றும் சாகலை. அடுத்து சொன்னார், இன்னும் பவர்ஃபுல் மந்திரம், 30 நாள் மந்திரம். அந்த மந்திரத்தை வச்சு உன்னை என்ன செய்வேன், உன்னை காலி பண்ணி விடுவேன். அவர் செய்து பார்த்தார், முடியலை. கடைசி அவர் பார்த்தாரு, உன்னுடைய தெய்வமாகிய இயேசுவே உயிருள்ள தெய்வம் என்று அந்த ஞான பிரகாசம் ரட்சிக்கப்பட்டார். ரிங்கல் தபே என்கிற அந்த மிஷினரி மூலமாக அவர் பால்மர் ஞான பிரகாசம் என்று அங்கே ஞான ஸ்நானம் பெற்றார். அப்புறம் அவருடைய மகன் ஜான் பால்மர், அவரும் ரட்சிக்கப்பட்டார். அவரும் வைராக்கியமுடையவராக இருந்தார். அவரும் மிக மிக வைராக்கியம். இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா இடத்துக்கும் சொன்னார். சொந்தமாக டிராக்ஸ் எல்லாம் அவர் இயேசுவை தெய்வம் என்று அச்சடித்து கொடுத்தார். அவரையும் மந்திரம் செய்தெல்லாம் பார்த்தார்கள், முடியவில்லை. அவர் தான் எழுதின ஏராளமான பாடல்கள் இன்றைக்கு திருச்சபையில எல்லா பண்டிகைகளும் பயன்படுத்துகிறார்கள். ஜான் பால்மர் பாடின பாடல்கள், குருத்தோலை ஞாயிறுல ஓசன்னா பாடுவோம், கிறிஸ்துமஸ்ல பெத்லகேமில் பிறந்தவரை, இவ்விதமாக பாடல். இந்த இதுலையும் கூட அவர் எழுதின பாடல் தான். ஈஸ்டருக்கு கூட அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையிலே அவர் எழுதின பாடல்கள் தான் என்ன செய்கிறார்கள், பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டவர், இயேசுவே உண்மையான தெய்வம், உயிருள்ள தெய்வம் என்று சொல்லி அவர் எழுதின ஒரு பாடல். ஏனென்றால் அவர் அந்த உயர் ஜாதி மக்களிடத்துல சென்று இயேசுவை அறிவிக்கும் போது அங்குள்ள ஒரு பூசாரி சொன்னார், உன்னை இன்னைக்கு இரவுல கொண்டு விடுவேன். அப்படிப்பட்ட ஒரு மந்திர சக்தி. 10 கைகள் கொண்டு கழுத்தை இறுக்கியதாம். 10 கைகள் கொண்டு கழுத்தை இறுக்கியது. இவர் 10 கற்பனைகளை சொல்லி சொல்லி ஜெபித்தாராம். ஒவ்வொரு கற்பனையாக சொல்ல சொல்ல ஒவ்வொரு கரமும் அந்த விக்கிரகநாதனுடைய கரங்கள் கலண்டு கொண்டே போனது. 10 வாதைகள் அந்த கற்பனைகளை அவர் சொல்லும்போது அங்கே இயேசு அற்புதம் செய்தார் அவருடைய வாழ்க்கையில. அவர் எழுதின பாடல் தான் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகையிலும் பாடுகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். இந்நாளில் இயேசு நாதர் உயிர் தாக்கம்பீரமாய் இகழ் அலகையாம் வென்றதிக வீர வீரமாம் மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். போச்சேவக சமாதி சூழ்ந்து காவலிருக்க புகழார்ந்தெழுந்தனர் தூதன் வந்து கல்மூடி பிரிக்க மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். அதிகாலையில் சீமோனோடு யோவானும் ஓடிட அக்கல்லறையின்றேகினறிவர் ஆய்ந்து தேடிட மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். 1836 மேலே எழுதப்பட்ட பாடல். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு ஆதாரம் அந்த ஜான் பால்மர். அவர்கள் அவ்வளவு பக்தி வைராக்கியமாக
எல்லா கிரகத்தின் ஆவிகளை எதிர்த்து, அந்த மந்திரங்களை எல்லாம் எதிர்த்து, எல்லா சக்திகளை எதிர்த்து இயேசுவே உயிருள்ள தெய்வம் என்று அவர் பறைசாற்றினார். அவர் சாட்சியாக வாழ்ந்தார். அந்த பாடல்தான் இந்நாளில் இயேசுநாதர் உயிர்த்தார் கம்பீரமாய் என்று அவர் கம்பீரமாய் பாடினார். அவ்விதமாக நாமும் கம்பீரத்தோடு வாழ்வோம், இயேசுவுக்கு சாட்சியாக இருப்போம். அவர் காட்சி கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், நமக்கு சாட்சி கொடுக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட கிருபைகளை பெறுவோம், இந்த உயிர்த்தெழுதற்குரிய வல்லமையை பெறுவோம், ஆசீர்வாதங்களை பெறுவோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்காய் நன்றி ஆண்டவரே. உயிர்த்தெழுதலின் வல்லமையை தாரும். எங்கள் கடன் பாரங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள் நீங்கி நன்மைகள் ஈவுகளை பெற எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் அற்புதத்தை, அடையாளங்களை எங்களுக்கு தந்தரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.